ஓம் சாந்தி. வாருங்கள், பகவானுடன் பேசலாம். வாங்க, நம்ம பகவான் கூட பேசலாமா? அவர் நமது பிராணேஸ்வரராக இருக்கிறார், உயிருக்குயிரானவராக இருக்கிறார், உயிரின் ஈஸ்வரனாக இருக்கிறார், மோஸ்ட் பிலோடாக இருக்கிறார், ரொம்ப ரொம்ப அன்பானவராக இருக்கிறார், பரம பிரியத்தமாக இருக்கிறார். அவருக்கு நம்ம மேலே ரொம்ப அன்பு, நமக்கு அவர் மேலே ரொம்ப ரொம்ப அன்பு. ஏன்னா நம்ம ரெண்டு பேருமே ரொம்ப காலம் கழித்து சந்திக்கிறோம். அதனால் அந்த ரெண்டு பேரும் பேசிக்கொள்ளும் பொழுது ஆனந்தத்தின் கடலே ஆர்ப்பரிக்கின்றது. பகவான் கூட நேரடியாக பேசக்கூடிய பாக்கியசாலி இந்த உலகத்தில் யாராவது இருக்க முடியுமா? மனிதர்கள் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க, ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவர்கிட்ட தன்னுடைய துக்கத்தை சொல்கிறாங்க, அவர்கிட்ட முன்னேற்றத்தை கேட்குறாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் நமக்கு மட்டும் அவர் இந்த ஒரு பரம சௌபாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நாம் அவர்கிட்ட திறந்த மனசோட பேச முடியும். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட இந்த விசேஷமான விஷயத்தை பற்றி விசேஷமாக சிந்தனை செய்கிறதுக்காக வந்திருக்கிறேன், டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறேன். பகவானை நம்ம இதுவரைக்கும் பலவிதமான ரூபத்தில் பலவிதமான கற்பனைகள் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட பகவான் அந்த பரமாத்மா கூட பேசக்கூடிய அந்த பரம சௌபாக்கியத்தை, பரம சுகத்தை நாம் அடையலாம். வாங்க, இதை எப்படி செய்கிறது பார்க்கலாமா? எல்லாத்தோட ஃபஸ்ட்டு விஷயம் பேசக்கூடிய ஒரு ஆனந்தத்தை எப்படி எடுக்க முடியும் அப்படின்னா, எப்போ என்னுடையவர் அப்படிங்கிற உணர்வு அங்கே இருக்குமோ அப்போ தான் அந்த ஆனந்தம் நமக்கு கிடைக்கும். இந்த உரையாடலினுடைய ஆனந்தம். பாபா நம்முடையவராகிவிட்டார், நம்ம பாபாவுடையவங்களாக ஆயிட்டோம். இந்த என்னுடையவர் அப்படிங்கிற உணர்வு நேற்று வரைக்கும் அவருக்கும் எனக்கும் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ அவரே நமக்கு ஞாபகப்படுத்துகிறாரு, நான் உன்னுடையவன், நான் உன்னுடைய அப்பா, நான் உன்னுடைய குதா தோஸ்து, நண்பன், இறை நண்பன். அவர் கணக்கிட முடியாத அன்பை கொடுத்திருக்கிறார், அன்பை கொடுக்கிறார் பாபா. தனது அன்பான பார்வையினால் நம்மை பலியாக்கிவிட்டார், திருப்திப்படுத்திட்டார். அப்போ நமக்கு என்ன ஃபீல் ஆச்சு? அவர் உண்மையிலேயே என்னுடையவர் தான். அப்போ அந்த செகண்ட்லேருந்தே அவருக்கும் நம்மளுக்குமான உரையாடல், அந்த பேச்சு ஆரம்பமாயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த என்னுடையவர் அப்படிங்கிற உணர்வோட அன்பாக சம்பந்தத்தின் ஆதாரத்தில் தான் நம்ம யார்கிட்டையும் பேசுகிறோம், எல்லாருக்கிட்டையும் பேசுகிறோம். அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சுகத்தை அனுபவம் பண்ணுறோம். ஒருவேளை நமக்கு யாருக்கிட்டையும் சம்மந்தமே இல்லை அப்படின்னா நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்கும்? அஃபீஷியலாக இருக்கும். அந்த பேச்சில், அந்த உரையாடலில் அன்பு இருக்காது. நம்மளால் ஓப்பன் ஹார்ட்டாக, திறந்த மனசோடு அவங்கள்ட்ட பேச முடியாது. இது ஃபஸ்ட்டு விஷயம். அப்புறம் ரெண்டாவது விஷயம் நம்ம பாபாவை கூட ஆன்மீக உரையாடல் செய்கிறது, இல்லைன்னா அவர் கூட பேசக்கூடிய அந்த சுகத்தை அனுபவம் பண்ணணும் அப்படின்னா அப்போ சமான் தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பாபா கூட ஃப்ரெண்டாக வச்சுட்டு ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறோம் அப்படின்னா அதனுடைய சுகம் வேறு மாதிரி இருக்கும். ஒருவேளை நம்ம சத்குரு கூட பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதனுடைய சுகம் வேறு மாதிரி இருக்கும். ஒருவேளை நம்மளுடைய டீச்சர்கிட்ட இல்லை ப்ரொஃபஸர்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா அதனுடைய சுகம் வேறு மாதிரி இருக்கும். எவ்வளவு சமான் தன்மை இருக்குமோ, நமக்கும் அந்த பாபாவுக்குமான நிலை எவ்வளோ சமமாக இருக்குமோ அந்த அளவு தான் அந்த பேச்சு, அந்த உரையாடலினுடைய சுகம் நமக்கு கிடைக்கும். மூணாவது விஷயம், நம்ம அவர் கூட அந்த உரையாடல் அல்லது பாபா கூட பேசக்கூடிய அந்த சுகத்தை அடையணும் அப்படின்னா நம்மளுடைய மனசை நம்ம பேசுகிறதுலேருந்து, வேறு சிந்தனைகள்லேருந்து நம்மளை விலக்கி வைக்கிறது ரொம்ப முக்கியம். இது முற்றிலுமாக தெளிவான விஷயம். நீங்கள் மனிதர்கள்ட்ட பேசினாலும் சரி, இல்லை பகவான்கிட்ட பேசினாலும் சரி, ஒரு நேரத்தில் ஒருத்தர்கிட்ட தான் பேச முடியும். ஒருவேளை மனிதர்கள்ட்ட பேசுகிறதுலே நம்ம ஃபுல் டே போயிட்டுருக்குது அப்படின்னா நம்மளால் பகவான் கூட பேச முடியாது, பேச தெரியாது, உரையாடல் நிகழாது. அடுத்த நாலாவது விஷயம், நம்ம நம்மளுடைய மனசை வீணான எண்ணங்கள்லேருந்து விலக்கி வைக்கணும். அப்பொழுது தான் இந்த சாதனை நாம் செய்ய முடியும். எவருடைய மனம் நிர்மலமாக ஸ்வச்சமாக இருக்கிறதோ அவர்களுடைய மனதில் தான் பரமாத்மாவுடைய அன்பு அங்கு பிரதிபலிக்கும். அப்பந்தான் பாபா கூட அந்த உண்மையான உள்ளத்தினுடைய உரையாடல் ஆரம்பமாகும். நம்ம இப்படி நினச்சிடக்கூடாது, நம்ம பாபா கூட பேசுகிறது அப்படின்னா நான் பாபாவை மகிமை பாடிட்டே இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்காதுங்க. அவருடைய குணங்களை பாடுறது,
இது பேசுறது இல்லை உரையாடல் அப்படின்னு சொல்ல முடியாது. உலகத்தில் கூட யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க வெறும் இதனால திருப்தி அடைய மாட்டாங்க. அவங்கள யாரோ ஒருத்தவங்க புகழ்ந்துட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க திருப்தி அடைய மாட்டாங்க. அதனால் அவர் போர் அடிச்சு போயிடும் அவருக்கு. இல்லைனா அவர் நினைப்பார் இவர் நம்மளை கேலி பண்ணுறாருன்னு நினைப்பார். இல்லைனா என்ன நினைப்பார், இவருக்கு ஏதோ காரியம் ஆகணும் போல் அப்படின்னு நினைப்பார். ஆனால் பாபா கிட்டேருந்து நமக்கு நிறைய பிராப்திகள் கிடச்சிருக்குது. பாபா கிட்டேருந்து நமக்கு நிறைய கிடச்சிருக்கு. ஒருவேளை பாபாட்டேருந்து என்னெல்லாம் நமக்கு கிடச்சிதுன்னு தெரியுமோ, அந்த அவேர்னஸ் இருக்குமோ, அப்பொழுது நம்ம பாபா கூட திறந்த மனசோட, ஓப்பன் ஹார்ட்டோட, அன்பினுடைய ஆழத்தில் நம்ம அவர் கூட பேச முடியும். பாபா கிட்டேருந்து நமக்கு நிறைய பிராப்திகள் கிடச்சிருக்கு. எல்லாருக்குமே கிடச்சிருக்கு பாபா கிட்டேருந்து பிராப்திகள். இப்படி கிடையாது சிலருக்கு கிடச்சிது சிலருக்கு கிடைக்கல, அவங்களுக்கு கிடச்சிது இவங்களுக்கு கிடைக்கல, அப்படி கிடையாது. நிறைய பிராப்திகள் எல்லாருக்கும் கிடச்சிருக்கு. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு விஷய குழப்பத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால, மேலும் சின்ன சின்ன மாயாவில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கிற காரணத்தினால பாபா கிட்டேருந்து கிடைச்ச பிராப்திகளை நம்ம மறந்துருக்கிறோம். நமக்கு ஞாபகமே இருக்கிறது இல்லை. ஏன்னா குழப்பத்திலே இருக்கிறோம். பாபா நமக்கு சமமான ரூபத்தில் ஆஸ்தி கொடுத்துருக்கிறார், அதிகாரங்களை வழங்கி இருக்கிறார். இந்த ஆன்மீக உரையாடலில் இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டு, மனசில் வச்சுக்கிட்டு பாபா கூட பேசுங்க, உரையாடல் பண்ணுங்க. நான் பெரிய விஷயத்தை சொல்கிறேன், இது உலகத்தினுடைய விஷயந்தான். நம்ம பாபாவுக்கு டெலிஃபோன் பண்ணணும், ஃபோன் பண்ணணும். 5 தடவை 10 தடவை நம்ம பாபாவுக்கு டெய்லி ஃபோன் பண்ணணும். ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கிறார் அப்படின்னா, இல்லைனா பெரிய ஆஃபீஸர் இருக்கா அப்படின்னா, அவருடைய பெரியவங்களுக்கு சீனியருக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கிறாரு. பெரியவங்க சின்னவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. நம்மளுடைய கைடு சிவ் பாபா நம்மளுடைய கைடாக இருக்கிறார். அவர் நம்மளுடைய பரம சத்குருவாக இருக்கிறார். அவரு கூட நம்ம அடிக்கடி நடுநடுவை அவர்கிட்ட நம்ம பேசணும். ஒன்றும் இல்லை, ஹலோ அப்படின்னு சொல்லுங்கள். பாபா அவங்க முன்னாடி நிற்கிறாரு, அவருடைய பிரதிமூர்த்தி நம்ம முன்னாடி நிற்குது. அவர் நம்முடையவர். அப்போது அவர்கிட்ட நம்மளுடைய இதயத்தினுடைய விஷயங்களை பேசுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, ஏன் நம்ம அவர்கிட்ட போகக்கூடாது? இப்படி பண்ணும்பொழுது நம்ம பாபாவுக்கு ரொம்ப நெருக்கத்தில் வந்துடுவோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பாபா நம்மக்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறாரு, அவருடைய அட்வைஸ் என்ன, அவருடைய டிப்ஸ் என்ன, அதை நம்மளால் கேட்ச் பண்ண முடியும். நிறைய பேர் இப்படி நினைக்கிறாங்க, நம்ம ஒன் சைடு தான் அவர் கூட பேசிகிட்டு இருக்கோம், ஆன்மீக உரையாடல் பண்ணிகிட்ருக்குறோம், நம்ம தான் பேசிகிட்டு இருக்கோம், பாபா கிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வர்றதில்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, இந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் டைமுக்காக ஒரு பக்கம் வச்சுக்கலாம், சைடில் வச்சுக்கலாம். ஒருவேளை நம்ம பாபா கூட பேசிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, கொஞ்சம் காலத்துக்கு பிறகு, கொஞ்சம் டைமுக்கு பிறகு அவர்கிட்டருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வருது, அவர் நம்மகிட்ட என்ன பேசுகிறாரு, அதனுடைய தெளிவான அனுபவம் நமக்கு ஏற்படும். நம்மளுடைய மனசில் அவருடைய சப்தங்கள் நிறைய ஆரம்பிக்கும். ஆனால் இதுக்காக நான் சொல்லியிருக்கிறேன், இதுக்கு ரொம்ப தேவை தூய்மையான புத்தி, ஸ்வச்ச புத்தி, பவித்திர புத்தியும் ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த இடத்துல. உண்மையிலேயே பாபா நம்ம கூட பேசிட்டு தான் இருக்கிறாரு எப்போவுமே. இப்படி கிடையாது நம்ம ஒன் சைடு தான் பேசுகிறோம் அப்படிங்கிறதே கிடையாது. நம்மளுடைய உரையாடல் 2 பக்கமே நடக்குது. ஒரு சைடு மட்டும் பேசினா அது உரையாடல் கிடையாது இல்லையா? உரையாடல் அப்படிங்கிறது ஒன் சைடு கிடையாது, டபுள் சைடு இருந்தால் தான் அதுக்கு பேர் உரையாடல். ரூஹான் அப்படின்னு சொல்ல முடியும். ஒருத்தர் பேசிகிட்டே இருக்கிறார், இன்னொருத்தர் கேட்டுகிட்டே இருக்கார் அப்படின்னா அது உரையாடல் கிடையாது. இந்த ஒரு பேச்சு அல்லது உரையாடலில் எந்த ஒரு ரசனையும் நமக்கு கிடைக்காது, எந்த ஒரு சுகமும் நமக்கு கிடைக்காது. ஒன் சைடு மட்டும் போயிட்டுருக்கு அப்படின்னா. பாபா நம்ம கூட பேசுகிறாரு, நம்மளுடைய விஷயங்களை கேட்குறாரு, அதற்கான பதிலையும் சொல்கிறாரு, கொடுத்துட்ருக்கிறாரு. ஆனால் அது நம்ம மேலே தான், நம்மளை பொறுத்து தான் இருக்குது. நம்ம அதை எவ்வளோ கிரகணம் பண்ணுறோம், எவ்வளோ கேட்ச் பண்ண முடியுது, அதை பொறுத்து தான் இது அமையுது. பாபா நமக்கு பதில் கொடுத்துட்டு தான் இருக்கார். நம்ம என்னெல்லாம் விஷயம் பேசுகிறோமோ அதுக்கு பதில் உடனுடனே கொடுக்குறாரு. அதனால் இதுக்காக ரொம்ப நல்ல யோகா இருக்கணும், ரொம்ப நல்ல அசரீரித்தன்மையினுடைய பயிற்சி இருக்கணும், ரொம்ப நல்ல பவித்ரதாவனுடைய ஸ்டேஜை நம்ம தாரணை பண்ணி வச்சுருக்கணும். அச்சா, ஓம் சாந்தி.